Hello, this is Prakash from Carson. So, இப்போ நம்ம ஆலந்தூர் பிரான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு XL6 வெஹிக்கிள் வந்திருக்கு. ஆக்சுவலா இது ஒரு ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ இது எர்டிகா மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா அந்த சீட் கவர்ஸ், ஸோ மத்த இந்த இன்டீரியர்ல இந்த ஸ்டைலிங் கிட் இதெல்லாம் வண்டி கூட டிஃபால்ட்டா வந்துரும். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பேசிக் அக்சசரிஸ் வந்து இந்த வண்டியில வந்து நம்ம இன்ஸ்டால்மே பண்ணிருக்கோம். ஸோ வாங்க அதை நம்ம ஒன்னொன்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்டீரியர்ல இருந்தே போயிடுவோம். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் கேரியர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோஃபார்ன்ற ஒரு சீரீஸ்ல எம்டெக்ன்ற ஒரு பிராண்ட்ல வந்து நம்ம இந்த வண்டிக்கு ரூஃப் கேரியருமே அப்டேட் பண்ணிருக்கோம். ஒரு எஸ்யூவி டைப் வெஹிக்கிள்ன்றதுனால பூட்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. 7 மெம்பர்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய வண்டியா இருந்தாலுமே உங்களுக்கு டிக்கில வைக்கக்கூடிய லக்கேஜ் வந்து போதுமான அளவுக்கு வைக்க முடியாதுன்றதுனால இந்த வண்டிக்கு வந்து நம்ம ரூஃப் கேரியர்ன்றமே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம பிளேஸ்மே வந்து பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த வண்டியில வந்து டோர் வைசர், ஸோ இதுவுமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா டோர் வைசரோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ யூசுவலா நினைச்சிட்டு இருக்கா தண்ணி உள்ள வராது அப்படின்றத நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ ஆக்சுவலி டோர் வைஸோட பர்பஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க வண்டியை வெயில பார்க் பண்ணும்போது கண்ணாடியை வந்து ஒரு 2 இன்ச் இறக்கி வச்சுக்கலாம். சோ அப்ப வந்து உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நீங்க திறந்து உள்ள போய் உட்காரும் போது டம்பா ஃபீல் பண்ண மாட்டீங்க. சோ அந்த பர்பஸ்க்கு இது யூஸா இருக்கும். செகண்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மழை டைம்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஏசியை வந்து போடும்போது உள்ள ஃபுல்லா மிஸ்ட் கிளாஸ் விண்ட்ஷீல்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிடும். சோ அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம டிரைவிங்களோட கன்வீனியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்ற காரணத்தினால நீங்க மழை டைம்ல டிரைவ் பண்றப்ப கண்ணாடியை 2 இன்ச் வச்சுக்கலாம். சோ உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த கிளாஸ்க்குமே வந்து மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. சோ அந்த விஷயத்துக்காக இந்த வண்டிக்கு வந்து நம்ம டோர் வைசருமே வந்து அப்டேட்டுமே பண்ணிருக்கோம். அப்ப இந்த டோர் வைசர் ஆப்ரேட் பண்றேன். இந்த டோர் வைசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து அப் டு டில் ஃபுல்லா லாக் ஆகுது இல்லைங்களா? இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் கண்ணாடி இறக்கி வச்சுக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு தூரம் கேப் இருக்கிறதால உங்களுக்கு ஏர் ஃப்ளோ உள்ள இருக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ உள்ள இருக்க பட்சத்துல உங்களுக்கு மழை டைம்லயுமே வந்து அசிரி அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகாது. அந்த விஷயத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பார்க்கிங் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் இறங்கின மாதிரி இருக்காது. ஸோ அது கொஞ்சம் ஹைடலா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ள அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த டோர் வைஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் தென் இன்டீரியர் வகையில இந்த வண்டியில நம்ம வந்து பண்ணிருக்கிறது வந்து GFX-ல வரக்கூடிய XL6 ஸ்பெசிஃபைடா வரக்கூடிய ட்ரே மேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா GFX என்ற ஒரு பிராண்ட்ல ட்ரே மேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபுல் மோல்டடாவும் வந்துரும். அண்ட் தென் நீங்க வந்து இதை வந்து நீங்க எப்படி விட்டாலுமே நீங்க வந்து பெண்ட் எது வேணா பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப்பை விட்டு மாறாது. ஸோ இது XL6க்குனே வந்து மோல்டடா வரக்கூடிய மேட்ச். ஸோ இது வந்து நம்ம எந்த விஷயத்துக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த ஃபுட்பாத்ல வந்து டஸ்டர்ஸ் வந்து இங்கே கலெக்ட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை தாண்டி டஸ்ட் இப்படி ஸ்பில் ஆகாது. ஸோ அப்படி வந்து இருக்க பட்சத்தில் நீங்க டஸ்ட்டை எடுத்து ஜஸ்ட் இப்படி ஈஸியா வந்து நீங்க கொட்டிக்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்காக இந்த வண்டிக்கு வந்து நம்ம 70 மேட்ச் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். ரியர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் மோல்டிங் மேட்டாவே நம்மளுக்கு வந்துரும். சோ ரியர்ல வந்து பார்ட்டிஷன்ஸ் கிடையாதுன்றதுனால அந்த ஹம்புலயுமே வந்து அந்த மோல்டிங் ஏத்த மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷ் ஓவருமே ஆயிருக்கும் இந்த மேட். சோ அதனால இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு டஸ்ட் வந்து நீங்க வந்து அதிகமா அக்குமுலேட் ஆகிற இடத்துல எல்லாம் வந்து இதை வந்து நீங்க ஈஸியா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இதோட பாட்டம் ஆஃப் த கார்பெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஸ்டாக்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்பெட் பீசஸ் வரும். சோ அதுக்கு மேல வந்து இந்த வண்டிக்குன்னு இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணி வரக்கூடிய மோல்டட் மேட்ஸ் வந்து இந்த வண்டியில யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் வந்து மெட்டீரியல் வந்து இது ஒரு MLF டைப் ஆஃப் மெட்டீரியல், ஒரு ஃபோம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். சோ இது வந்து கார் ஸ்பெஷலாவே கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வண்டிக்கு ஏற்ற மோல்டிங்லேயே வந்து மேட்டுமே வந்து ஃபினிஷ் ஓவருமே இந்த வண்டிக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான அனபாண்ட் இல்ல க்ளூஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. சோ இதோட சீட்டிங்ஸ் வந்து அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெல்க்ரோ மூலியமா தான் இதை பிளேஸ் ஓவர் பண்றோம். சோ இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு தண்ணியோ இல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடிய வயரிங் ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலுமே வந்து இது நம்ம வந்து ஈஸியா அட்டன் பண்ணி நம்ம ஈஸியா திருப்பி லே ஓவருமே பண்ணிக்க முடியும். சோ அந்த பர்பஸ்க்காக இந்த வண்டியில வந்து நம்ம ஒரு ஃபுல் மேட்டுமே ஒன்று வந்து பிளேஸ் ஓவர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் நம்ம டிராபிக்ஸ்ல வரக்கூடிய பைக்ஸ், சைக்கிள்ஸ், ஆட்டோ, ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற விதமா வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ஒரு ரியர் பம்பருமே வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ஃபைபர்ல வரக்கூடிய ரியர் பம்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்டெக்ன்ற ஒரு பிராண்ட்ல வந்து XL6 ஸ்பெசிஃபைடா வரக்கூடிய ரியர் பம்பர்ஸ் வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ஆட் ஓவரும் பண்ணிருக்கோம். அண்ட் தென் UV லைட், ஹீட் ரெஜெக்ஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா இந்த வண்டியில நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கக்கூடிய ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா லூமார்ல Air 80ன்ற ஒரு சீரியஸ்க்கான சன் ஃபிலிம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா which is the purest form of US make இது கம்பேரிட்டிவ்லி அதர் பிராண்டட் ஃபிலிம்ஸை விட இதோட ஹீட் ரெஜெக்ஷன் வந்து ரொம்ப ஹையரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் பர் கவர்மெண்ட் அனௌன்ஸ் படி 80% டிரான்ஸ்பரன்சில வரக்கூடிய ஃபிலிம்ஸ் தான் வந்து இந்த லூமார் Air 80க்கான ஃபிலிம் வந்து இந்த வண்டியில நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த வண்டியில நம்ம ராப் ஓவர் பண்ணிருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்டிக் கிளாஸஸ் அண்ட் தென் ஒரு ரியர் கிளாஸ் அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவா இந்த வண்டியில வந்து விண்ட்ஷீல்டுக்குமே வந்து சேம் இதே ஃபிலிம் வந்து நம்ம பிளேஸ் ஓவருமே பண்ணிருக்கோம். ஸோ விண்ட்ஷீல்ட்ல வந்து எந்த ரீசனுக்காக போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாவே செராமிக் நானோ கோட்டட் ஃபிலிம்ன்றதுனால உங்களுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய லைட்டை பைபாஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நம்ம 70% ஆஃப் த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் வழியா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த ஹீட் ரெஜெக்ஷனை வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ற விதமா ஸோ இந்த ஃபிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த டேஷ்போர்டு ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி லைட் மூலியமா அண்ட் ஹெவி ஹீட் மூலியமா ஃபேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு போடுறது மூலியமா அப்கிரேட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த வண்டியில நம்ம ஆட் ஆன் பண்ணிருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட். அண்ட் தென் குவாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நோ மோர் காம்ப்ரமைஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஹையஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் இந்த லூமா ரேரைட்டி. ஸோ இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராச் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த வண்டியில வந்து நம்ம ஸ்கஃப் பிளேட்ஸ்மே வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து XL6 ஸ்பெசிஃபைடா வரக்கூடிய ஒரு ஸ்கஃப் பிளேட். அண்ட் தென் இதோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து இந்த ஸ்கஃப் பிளேட்மே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ குழந்தைங்க ஏறும்போதோ இல்ல வந்து நம்மளே வந்து தெரியாதனமா அந்த கால வச்சு ஏறும் போதோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ற விதமா இந்த வண்டியில வந்து நம்ம ஸ்கஃப் பிளேட்ஸ்மே வந்து ஆட் ஓவர்மே பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசுமோட ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா LED ப்ரொஜெக்டர் கிடையாது. இது வந்து ஒரு பை ஜெனான் லென்ஸுக்கான ஃபாக் ப்ரொஜெக்டர் இது. ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம HID அப்கிரேட் பண்ணிருக்கக்கூடிய ரீசன் வந்து 2 ரீசனுக்காக அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து இந்த வண்டியில நம்ம எந்த விதமான ஹெட்லைட்ஸுமே வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ ஹெட்லைட்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால நம்ம ஃபாக்ல வந்து HID ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ HID யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு LED விட அந்த டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து பாத்தீங்கன்னா HIDல வந்து இன்னும் ஹையராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அண்ட் இது வந்து ஒரு பைஃபோக்கல் லென்ஸ்ன்றதுனால நம்ம ஹெட்லைட் கூட டைரக்டா பேரலல் பண்ணி ஸோ ஹை பீம் லோ பீம் ஃபங்க்ஷனுமே வந்து அதே சேம் ப்ரொஜெக்டர் ஆகிற மாதிரி இந்த வண்டியில வந்து நம்ம ஃபாக் ப்ரொஜெக்டருமே வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம லைட்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு டார்க்கர் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே ஷட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த வண்டியில வரக்கூடிய டோட்டல் ஹெட்லாம்போட அவுட்புட். ஸோ இதுல வந்து நம்ம ஃபாக வந்து ஓப்பன் பண்ண கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட்டோட அவுட்புட் மட்டும் இதான் ஃபாக் லேம்போட அவுட்புட் மட்டும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்இடியில வந்து அங்கங்க கொஞ்சம் இந்த ஸ்பாட் ஆகுறது வந்து தெரியும். பட் இந்த HIDல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் ஆகிற இடத்துல இருந்து கம்ப்ளீட் இந்த எண்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரோ லைன்லயே வந்து இந்த லைட்டோட அவுட்புட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கீழே டிராவல் ஆகும். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் வந்து கம்ப்ளீட்டா இது வந்து டில் கிரவுண்ட்லயே டிராவல் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பெருசா வந்து ஆப்போசிட்ல வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர்ல வரக்கூடிய ஹை பீம் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹை பீம் ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆக்சுவலா இந்த LED ஹெட்லைட்டுமே கூட சேர்ந்து ஆன் ஓவர் ஆகும். பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டரோட கைட் மட்டும் தனியா தெரியும். அது கம்ப்ளீட் எண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க லைட்டோட அவுட்புட் வந்து ரொம்ப ஃபார் பெட்டரா இருக்கும் இந்த ப்ரொஜெக்டர் நம்ம இன்ஸ்டால் பண்றது மூலியமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து இதுல நம்ம டேஷ் கேம்ஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ டேஷ் கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்சஸ் என்ற பிராண்ட்ல 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரண்ட் வந்து 2K ரெசல்யூஷன்லயும் ஃபார் த ரியர் வந்து பாத்தீங்கன்னா 1080p சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேஷ் கேம் தான். ஸோ இதுல வந்து நம்ம G சென்சார் டைரக்டா லிங்க் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கிராவிட்டி சென்சார் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோனா நிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியில வந்து யாராவது இப்படி வந்து ஹிட் பண்ணாலோ இல்ல வண்டி வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல வந்து டிஸ்டர்ப் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கேமரா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ வந்து அந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் ரெட் கலர் அலர்ட் மோட்ல வந்து ஒரு ஃபைலாவே இதுல வந்து ஸ்டோர்மே வந்து பண்ணிக்கும். ஸோ இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆப் கண்ட்ரோலுமே உண்டு. ஸோ இன்ஆக்சஸ்ன்ற அதே பிராண்ட்ல வந்து உங்களுக்கான பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்பும் கிடைக்கும். ஸோ அந்த ஆப் மூலமா வந்து நீங்க உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் இந்த மாதிரியான கிளிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த ஆப்ல இருந்து நீங்க டேக் ஓவருமே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதே ஃபைல வந்து நீங்க உங்க கேலரிக்குமே சேவ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்மே வந்து இந்த கேமராஸ்ல வந்து உண்டு. ஸோ நாட் ஒன்லி ஃபார் XL6 நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்சரிஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஆக்சரிஸ் உங்க வண்டிக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க பயில DM பண்ணுங்க.